ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. என்னடா இது, ஐயோ முடியல. விஜய் ஏன்னா விஜயோட கேரக்டரை இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா தாத்தாவே காவேரி ஃபீல் பண்ணுறதை நோட் பண்ணியிருக்காங்க. பட் விஜய் ஏன் அதை நோட் பண்ணலங்கிறதான் எனக்கு தெரியல. அவங்க மூஞ்சியும் மாறி இருக்குது, அவங்களோட பேச்சு எல்லாமே மாறி இருக்குது. பட் இருந்தாலும் காவேரி நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியே தப்பானவே அவர் புரிஞ்சுக்கிறாரு. எதையே அந்த மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு தான் தெரியல. இதுக்கு இப்போ சாட்டுக்கும் விஜயும் காவேரி பிரிஞ்ச அட்லீஸ்ட் நம்ம காவேரி வருத்தமாக இருக்காங்க, ஃபீல் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் நம்ம விஜய்க்கு புரியுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. ஏன்னா சேர்ந்துருக்கிறதுனால எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பா, நம்மளை புரிஞ்சிருக்கா, நம்மளை நம்பி தான் வெளியில் அவங்க கூட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளே வேறு நினச்சாலும் வெளியில் வேறு மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன் அவரோட கேரக்டர் இப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஒரு டைமில் ரொம்ப தூக்கி வச்சு அவங்க விஜய் இல்லை, காவேரி இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போயிட்டு இப்போ சடனாக இப்படி கொண்டு வரது ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ்க்கு இது மிகப்பெரிய வருத்தம். இப்படியே ட்ராக் கொண்டு போகாதீங்க. தாத்தாவே அவங்க ஃபீல் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டு என்னமான்னு காவேரிகிட்ட கேட்டுட்ருக்காங்க. பட் அது எதுவுமே அவர் கண்டுக்கவில்லை, நோட் பண்ணவில்லை. அவர் பாட்டு சாப்பிட்றாரு, நார்மலாக பேசுகிறாரு. என்னையா நடக்குதுங்க, அவ்வளோ கோவம் எபிசோட் பார்க்கும்போது. இருந்தாலும் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாங்க. பட் இப்படியே தயவு செய்து கொண்டு போகாதீங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இதே காஸ்டியூமில் தான் நம்ம ப்ரொமோவுமே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அந்த ராகினி ஒரு பக்கம் தூண்டி விடுவாங்களே, அதுவுமே இருக்குது. வெண்ணிலா அவரை வீட்டுக்கு கூட்டு வரமான்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன கண்டிப்பாக கூட்டுவான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வெண்ணிலா விஜய் வீட்டு வந்த மாதிரி நமக்கு ஷூட்டிங் பண்ண அப்படின்னு கிடச்சிருந்துச்சு. பாப்பா வெட்டி போக போகுது அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறதுனே தெரியல. எபிசோட் பார்க்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.